படம் பார்த்துட்டீங்களா? உங்களோட ரிவ்யூ என்ன சார்? அந்த அளவுக்கு இதுல ஒன்றும் பெருசு விஷயம் வந்து ஒரு சரக்கு சொல்ற அளவுக்கு இருக்கு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறத நாம ஜட்ஜ் பண்ணிட்டோம்னாலே அது வந்து நமக்கு பெரிய விஷயமா இருக்காது. பிருத்திவிராஜ் என்ன பண்ண போறாருன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. சாஹோ படமும் பெருசா போகல. சோ இந்த படம் அந்த இமேஜை மாத்தும்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்லை. பாகுபலி பிரபாஸ் தான். மீமா நிறைய விஷயங்கள் நிறைய மீம்ஸ்ல பார்த்திருந்தாலுமே அந்த பன்னு இதெல்லாம் வந்து பயங்கர ரீச் கொடுத்திருந்தது. அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் இந்த சலார் இதுலயும் அம்மா சென்டிமெண்ட் இருக்குங்க. அவருக்கு ஒரு டிப்பிக்கலா ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்கிட்டாரு போல இருக்கு பிரசாந்த் நீல். பிரபாஸ் வச்சோம்னா ஒரு அம்மா சென்டிமெண்ட் வைக்கணும். ஸ்ருதி ஹாசனுடைய பார்ட் பத்தி நல்லா கேட்டீங்க. நீங்க எங்க இந்த கேள்வி கேட்கலன்னு பார்த்தேன். ஏன்னா அந்த கேரக்டர் ஏன்டா வந்துச்சு இல்ல அந்த மாதிரி இருக்கு. எல்லாம் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, பயங்கரமா வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா கத்தி எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. துப்பாக்கியில சுட்டா செத்து போயிடுவான். பிருத்திவிராஜை யார் தொட்டாலும் போய் அடிப்பாரு பிரபாஸ். அதான் அவருடைய வேலையை. அவன் கடைசியில் அவனை பைத்தியக்காரன்ற ரேஞ்சில் வச்சுப்பாங்க. தொட்டாலே அடிப்பான். எதுக்கு ஏன்னே தெரியாது. அந்த ஒரு பேட்டர்ன் போயிட்டு இருக்கு. ஜெகபதி பிருத்திவிராஜ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லங்கறீங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கேரக்டரைசேஷன் எல்லாம் பண்றீங்க, ஓகே, கதை வேணும்ல. ஒன் இந்தியா ஃபில்மி வித் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சினிமா ஸ்பெஷல் இன்டர்வியூல ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஃபிலிம் கிரிட்டிக் கோடங்கி அப்ரஹாம் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயம் பேசலாம். வணக்கம். வணக்கம். சலார் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் வரதுக்கு முன்னாடி பெரிய ஹைப் இருந்தது. ஏன்னா கேஜிஎஃப் டைரக்டரோட படம் அப்படின்றது ஒண்ணு, பிரபாஸோட கூட்டணியில பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ படம் பார்த்துட்டீங்களா? உங்களோட ரிவ்யூ என்ன சார்? இல்ல, ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா இது ரொம்ப பயங்கர ஹைப்பா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இதுல ஒன்றும் பெருசு விஷயம் வந்து ஒரு சரக்கு சொல்ற அளவுக்கு இருக்கு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது வந்து ஃபேண்டசி ஃபிலிமா, இது வந்து பீரியட் ஃபிலிமா, இல்லைன்னா இது ஏதாவது ஒரு ரியலிஸ்டிக்கான விஷயத்தை தொட்டிருக்காங்களா? இப்போ கேஜிஎஃப்ன்றது முழுக்க முழுக்க அது வந்து நாங்கள் கேஜிஎஃப்குள்ள இருக்கிற ஒரு ஃபேண்டசியான விஷயத்த சொன்னோம்னு சொல்லிட்டு அதில் எதுவும் வந்து நிறைய இப்போ கரண்ட் விஷயங்கள் இல்லாமல் பீரியடாக ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு கதையும் சொல்லியிருந்தாங்க. ஒருத்தனுடைய ஸ்டோரியும் அதில் போயிருச்சு. இதில் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் அவங்களுக்கு இடையில் நடக்கிற ஒரு 3 செக்டார், 3 ராஜ்யங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு. பயங்கரமா ராவா இருக்கு. இந்த இவ்வளவு தூரம் இந்த ராவா இருக்கிறது இவ்வளோ ஏன் ஹைப் பண்ணாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே பெரிய கொஸ்டினா இருக்கு. 2வது இரிட்டேட்டிங்கான ஒரு நிறைய காட்சிகள் வந்து வந்ததே திரும்பி வர மாதிரி இருக்கு. பிரபாஸோட அந்த கேரக்டரைசேஷனே வந்து அவங்க சரியா அதை இன்னும் கொஞ்சம் மெருகேத்தலையோ அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல தெரிஞ்சிருச்சு பிரபாஸ் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறத நாம ஜட்ஜ் பண்ணிட்டோம்னாலே அது வந்து நமக்கு பெரிய விஷயமா இருக்காது. பிருத்திவிராஜ் என்ன பண்ண போறாருன்னு முன்னாடியே தெரிஞ்சிருது. ஓ, இந்த கேரக்டர் பிருத்திவிராஜ் தான் அப்படின்னு. ஸோ அதுவும் நமக்கு வந்து முதல்ல ஜட்ஜ் பண்ற மாதிரி ஆயிடுது. நான் பிரசாந்த் நீல் கிட்ட இதை எதிர்பார்க்கல. ஆனா எதிர்பாராத எதிர்பாருங்கள்னு நம்ம டைலாக் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதுல இது எதுவுமே இல்லை. அந்த அந்த வரையறைக்குள்ளே வரல. ஸோ சலார் அப்படின்றதுக்கு வந்து நம்ம இங்க கலோக்கியல் லாங்குவேஜ்ல சொன்னோம்னா பலார்னு யாருன்னா 2 அறை விடுமா, அந்த மாதிரி ஒரு அடி தடி வெட்டு குத்தாவே இருக்கு. எவ்வளவு காலத்துக்கு இதை வச்சு ஓட்ட முடியும்னு தெரியல. ஸோ கொஞ்சம் அது டிசப்பாயிண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி இருக்குன்றது இனிமே தான் தெரியும். இன்னைக்கு தான் வந்திருக்கு, பார்ப்போம். பிரபாஸ்க்கு வந்து பெருசு பாகுபலி படம் வந்ததுக்கு அப்புறம் பிரபாஸ் வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டாரா மாறிட்டாருன்னே சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே பாகுபலி பிரபாஸ்ன்ற ஒரு விஷயம் தான் இருந்துட்டு இருக்கு, இமேஜ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சாஹோ படமும் பெருசா போகல. சோ இந்த படம் அந்த இமேஜை மாத்தும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. பாகுபலி பிரபாஸ் தான். சலார் பிரபாஸுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்க வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா கேரக்டரைசேஷன் நிறைய இருக்காங்க. பாகுபலியில வந்து ஒரு கேரக்டர் மேலேயே டிராவல் ஆச்சு. வேற வேற ஆட்கள் இருந்தா கூட டிராவல் ஆனது ஒரு கேரக்டர் மேலேயே ஆனதுனால பெருசா இதுல வந்து எடுபடல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கும் இனிமே வர்ற ஏதாவது படங்கள் அவர் கை கொடுத்துனா பரவாயில்ல. இந்த படம் நிச்சயமா அந்த ஒரு நரேஷனை மாத்தவே இல்லை. இது ஒரு பெருசா அவருக்கு கை கொடுக்கவே இல்லை. பிரபாஸ் ஆக்டிங்கே சுத்தமா நமக்கு வந்து அது எடுக்கல. கேஜிஎஃப்ல வந்து அம்மா சென்டிமெண்ட் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த நம்ம மீமா நிறைய விஷயங்கள் நிறைய மீம்ஸ்ல பார்த்திருந்தாலுமே அந்த பன்னு இதெல்லாம் வந்து பயங்கர ரீச் கொடுத்திருந்தது. அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் இந்த சலார் இதுலயும் அம்மா சென்டிமெண்ட் இருக்குங்க. அவருக்கு ஒரு டிப்பிக்கலா ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்கிட்டாரு போல இருக்கு பிரசாந்த் நீல். பிரபாஸ் வச்சோம்னா ஒரு அம்மா சென்டிமெண்ட் வைக்கணும், அம்மா சென்டிமெண்ட் வச்சா ஆடியன்ஸ் கை தட்டுவாங்க, அதுவும் ரொம்ப ரக்டு அம்மாவா இருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா
தம்பி நீ என்னடா அப்படின்னு அவங்க சொல்ற அந்த விஷயங்களா இருக்கும், நீங்க சொல்ற அந்த காட்சிகளா இருக்கும், எல்லாமே பயங்கரமா பேசு பொருளா மாறிச்சுல்ல. இங்கேயும் அதே மாதிரி வந்து அம்மா அவங்களுக்கு ஒரு பெரிய பிளாஷ்பேக், அவங்க ஒரு விஷயங்கள், அவங்க பேச்ச தட்டாத பையன். அது வந்து சாப்பிடுறதே வந்து காரம் அதிகமா சாப்பிட்டாலும் கோவம் வரக்கூடாது. அம்மாவுடைய சொல்ல தட்ட மாட்டான். நான் தான் சொன்னேன். இப்ப நானே சொல்றேன் போய் அடி அப்படி. இதெல்லாம் நெறைய தமிழ் படத்துல பார்த்துட்டோம் நம்ம. பயங்கரமான விஷயங்களா. அது அந்த சென்டிமெண்ட் அததான் டெம்ப்ளேட் சென்டிமெண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் எப்பவுமே எடுபடாது. ஒரு படத்துக்கு ஒத்து வரும். திரும்ப திரும்ப அதே விஷயத்த எடுத்தாங்கன்னா, அப்ப பிரசாந்த் நீல்கிட்டயே சரக்கு இல்லையோன்ற டவுட் வருது நமக்கு. நிச்சயமா சார். ஆனா படம் இப்போ கலவையான விமர்சனம் வந்திருந்தாலும், படம் ரிலீஸ்க்கு முன்னாடி டைரக்டர் பிரசாந்த் நீல் குடுத்த இந்த இன்டர்வியூஸ்ல நெறைய வந்து அவர் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா பேசியிருந்தாரு. படம் வந்து ஆடியன்ஸ்க்கு பயங்கரமா புடிச்சிரும் அப்படின்னு சொல்லி. அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த இத எப்படி பார்க்குறீங்க சார்? இல்ல அவது எப்பவுமே என் குழந்தை வந்து நான் நல்ல எந்த குழந்தையாவது நான் வந்து என்னோட குழந்தை சரியில்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? அவரு தான் அப்பா. சோ அதனால அவரு வந்து கான்ஃபிடென்ட்டா பேசியிருப்பாரு. ஆடியன்ஸ் கிட்ட குடுத்துட்ட பிறகு நீங்க சொல்ற எதுவும் எடுபடாது. ஆடியன்ஸ்க்கு என்ன புடிக்குதுன்றது இனிமே தான் தெரியும். இன்னைக்கு தான் வந்திருக்கு படம். சோ மக்கள்ட்ட போம்போது தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து எப்படா முடியும்னு இருந்தது. செகண்ட் ஹால்ஃப்ல ஏன்டா இதெல்லாம் வச்சிருக்காங்க? திரும்பி திரும்பி ஏன் ஒரே விஷயம் வந்துட்டு இருக்கு? அங்க வந்து பெண் குழந்தைகள்ட்ட வந்து பாலியல் ரீதியா ஒருத்தன் நடந்துக்கிற விஷயம் இருக்கு. திரும்பி ரிப்பீட்டா ஒரு விஷயம் வருது. ஹீரோயிசம் காமிக்கிறதுக்காக அவன அப்படியே அடக்கி அடக்கி வச்சுட்டு அப்புறம் ஹீரோயிசம் பண்றாங்க. அவங்க நெறைய எங்க லேக் நெறைய விஷயங்களா வருதுன்னா, எல்லாம் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. பயங்கரமா வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா கத்தி எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. துப்பாக்கியில சுட்டா செத்து போயிருவான். யாரு காதுல பூ சுத்துறாங்கன்னு தெரியல. பூ சுத்தலாம் தப்பு இல்ல. பூ கூடயே தொங்க வைக்கணும். பூன் தோட்டத்தையே வைக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. அது அவரு முதல் கேஜிஎஃப்லயே நெறைய அந்த மாரி காதுல பூ சுத்துனாரு பிரசாந்த் நீலு. எப்படியோ அது வந்து நம்மலாம் ரசிச்சுட்டோம். திரும்பி அதே டெம்ப்ளேட்ல வராருல்ல. ஆனா இது அது பீரியட் ஃபில்ம். இது வந்து கரண்ட்ல நடக்கிற மாரியான ஃபில்மா தான் அதுதான் சொல்ல எடுத்திருக்கீங்க. வரேன். நீங்க கரண்ட்டும் சொல்ல முடியாதுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மன்னர்கள் காலம், ராஜ்யங்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரிக்கிறாங்க. ராஜ்யங்கள் இப்ப எங்க இருக்கு? ஆனா ஐபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாங்க. அ அ இப்ப என்ன கரண்ட்ல டெக்னாலஜி இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. பட் வோட்டிங் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, அவங்க தனியா கையில இருக்கிற காப்ப கழட்டி போடுறாங்க. வெயிட்லெஸ் பாக்குறாங்க. மணல் கடிகாரம் இருக்கும் இல்லைங்களா? ம். சோ அத யூஸ் பண்றாங்க. அது முடியறதுக்குள்ள இது வேலைய முடிக்கணும் அப்படின்னு. சோ நெறைய அந்த மாரி ஒரு டிபிக்கலா ஒரு விஷயங்கள். எதையுமே இதுதான் அப்படின்ற மாரி ஒரு கிளாஸ் இல்லாம, ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ உள்ள சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த கவுண்டமணி ஸ்டைல்ல சொல்லணும்னா, ஒரு டயலாக் வரும். பயங்கர ஃபேமஸான டயலாக். 10 வீட்ல போய் எடுத்துட்டு வருவாங்க பாருங்க. அது ஒரு தட்டுல இருந்தா என்ன இருக்கும்? அந்த மாரி ஒரு டயலாக். அததான் நீங்க இமேஜ் பண்ணிக்கோ. எல்லாமே இருக்கு. நீங்க வந்து டெக்னாலஜி இப்போ இருக்கிறதும் இருக்கு. அவங்க யூஸ் பண்ற கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்வான்ஸ் காரா யூஸ் பண்றாங்க. ஆனா, சண்டை போடுற இடம் பார்த்தீங்கன்னா, டார்க்கா இருக்கு. பயங்கரமா ஒரே இருட்டுக்குள்ள. கேஜிஎஃப்போட இன்னொரு வெர்ஷன். கேஜிஎஃப்ல இப்ப அது வந்து பீரியடா வேற மாரி பண்ணாங்க இல்லையா? அதிலேயே கொஞ்சம் டெக்னாலஜி கலந்துட்டா என்ன வரும்? ஸ்ரேயா ரெட்டி எங்க இருந்தாலும், அவங்களுக்கு ரொம்ப நாளா படத்துல நடிக்கவே இல்ல. ஆமா. ஆனா, அவங்க பார்த்த உடனே அந்த மேனரிசம் இந்த படத்துக்கு, இந்த கதைக்கு கரெக்ட்டான ஒரு கேரக்டரைசேஷன். ஈஸ்வரி ராவும் அதே மாரி தான். ம். அவங்க தான் பிரபாஸோட அம்மா. சோ அந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா, வேற ஒரு தெறிக்க விடுற மாரி ஒரு விஷயங்கள். நல்லாவே கேரக்டரைசேஷன் செட் ஆயிருக்கு. பாவி சிம்ஹா வழக்கம் போல வில்லன் தான். ஆனா, அந்த வில்லத்தனத்திலயும் செகண்ட் பார்ட்ல வேற மாரி வருவார் போல இருக்கு. ஏன்னா வந்து அவரு பிரபாஸ்க்கும் அவருக்கும் என்ன மாரியான ஒரு விஷயம்னு ம். கிளைமாக்ஸ் வரும்போது தான் புரிய வருது. அதுவரைக்கும் அவன வில்லனாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ம். அப்புறம் பார்க்கும்போது பார்த்தா 2 பேரும் ஒரே கேட்டகரியான்றத செகண்ட் பார்ட்ல நமக்கு புரிய வைப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நெறையவே நல்லா பண்ணியிருக்காங்க. பிருத்திவிராஜும், பிரபாஸும் வந்து ஃபிரெண்ட்ஸ். ம். ஒரு நட்புக்காக எதையுமே விட்டுக் குடுக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள ஒன்லைன் அதுதான். பிருத்திவிராஜ யார் தொட்டாலும் போய் அடிப்பாரு பிரபாஸ். அதான் அவருடைய வேலையே. கடைசியில அவன பைத்தியக்காரன்ற ரேஞ்சுல வச்சுப்பாங்க. தொட்டாலே அடிப்பான். எதுக்கு ஏன்னே தெரியாது. அந்த ஒரு பேட்டர்ன் போயிட்டு இருக்கு. அப்ப ஜெகபதி பாபுல ஆரம்பிச்சு பிருத்திவிராஜ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லங்கிறீங்களா சார் இல்ல, படத்துல? இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கேரக்டரைசேஷன் எல்லாம் பண்றீங்க ம். ஓகே. கதை வேணும்ல. 50 கேரக்டர் வச்சிருக்கீங்க. ஜெகபதி பாபுல ஆரம்பிச்சு இவரு, அவருன்னு ஏகப்பட்ட ஆள உள்ள வச்சிருக்கீங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து ஸ்டோரி சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாருல்ல. இவங்க வந்து இந்த மன்னர் வகையறா, இவங்க இந்த வகையறா சேர்ந்தவங்கன்னு அவங்க வந்து அவங்க வரும்போதெல்லாம் ஒரு ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா எங்கெந்தோ நாடுல வந்து போயிட்டு இருக்கு கதை. எங்கெங்கேயோ போகுது. திடீர்னு அவரு அந்த நாட்ட விட்டு வெளிய போறாரு. ஏன் வெளில போறாரு? ஏன் உள்ள வந்தாரு? ஒண்ணுமே தெரியல. சோ இது எல்லாம் புரிய வைக்கிறதுக்கு ஒருவேளை செகண்ட் பார்ட்ல ஏதாவது நமக்கு வந்து மேஜிக் பண்ணுவாரான்னு பிரசாந்த் நீல்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பார்ட் இவ்வளோ பில்டப்போட, இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படம் தமிழ்ல தான் டப் ஆயிருக்கு. ம். தமிழ்ல டப் ஆயிருந்தா கூட அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போறவங்களுக்கு அது ஃபுல்ஃபில்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நிச்சயமா சார். எல்லா கேரக்டர்ஸ் பத்தியும் சொன்னீங்க. ஸ்ருதி ஹாசனுடைய பார்ட் பத்தி சொல்லவே நல்லா இல்ல. கேட்டீங்க. நீங்க எங்க இந்த கேள்வி கேட்கலன்னு பார்த்தேன். ஏன்னா அந்த கேரக்டர் ஏன்டா வந்துச்சு இல்ல அந்த மாரி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் பெருசாவே இல்ல. ஆ ஸ்ருதிஹாசன் ஒரு ஹீரோயினாவே நம்ம ஹீரோயின் மெட்டீரியலாவே பார்க்க முடியல.
ஏன்னா அவ்வளோ ரொம்ப ஒரு மாதிரி அவங்களுக்கான ஒரு மேக்கப் தப்பா பண்ணிட்டாங்களா இல்ல அவங்களே அப்படி ஆயிட்டாங்களான்னு தெரியல. அவங்க போர்ஷனும் ரொம்ப மைண்ட் கோபிலாம் இருக்காரு. ஸோ அவங்க போர்ஷனே ரொம்ப கம்மியா இருக்கு. அப்பப்ப ஏதாவது இடக்குத்தனமா 2 டைலாக் வருது. ஸோ ராவா தண்ணி அடிக்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு காட்சி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக உள்ள எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஸ்ருதிஹாசனை இன்னும் கொஞ்சம் நிறைய பயன்படுத்தியிருக்கலாம். சும்மா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். பெருசா அவங்களுக்கான இது ஈஸ்வரி ராவுக்கும் நீங்க இவங்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது, ஸ்ரேயா ரெட்டிக்கும் கம்பேர் பண்ணும்போது, நீங்க இவங்களுக்கு ஒண்ணுமே பெருசா போர்ஷன் இல்ல. ஸ்ருதிஹாசனுக்கு. கமர்ஷியல் படங்கள்ல எப்போதுமே ஹீரோயினுக்கு குடுக்குற அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கு. கமர்ஷியல் படங்கள் கூட இல்ல. அந்த அளவுக்கு கூட இல்ல அவங்கள பயன்படுத்தல. நீங்க கமர்ஷியல்னு எதை நம்ம சொல்லுவோம்? ஹீரோயின் மெட்டீரியல் வந்தாலே ஒரு படத்துக்கு ஒரு ஒரு மாரி ஒரு அந்த அந்த அப்பியரன்ஸே வேற மாரி இருக்கும்ல. அதெல்லாம் இல்லையே இதுல. அவங்க ஏன்டா வந்தாங்க? யார் இவங்க? அப்படின்ற மாரி இருக்கு. நீங்க ஸ்ருதிஹாசன் சொன்னா தான் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாரி இருக்கு. அவங்க ஒருவேளை இன்னும் ஏதாவது ஒர்க் அவுட் பண்றாங்களா? இப்படி ஏதாவது பாடி ஷேப் மாத்திட்டாங்களா? இல்ல ஏன் அந்த மாரி ஆயிட்டாங்கன்னு தெரியல. ஏஜ்டு ரொம்ப ரொம்ப வயசான மாரி இருக்காங்க. ஹீரோயின் மெட்டீரியலாவே இல்ல. ரொம்ப சங்கடமா தான் இருந்துச்சு பார்க்கும்போது. ஆனா ஆடியன்ஸ் ஒரு மாரி ஒரு டேஸ்டோட போயிருப்பான்ல. ஹீரோயின்னா இப்படி இருக்கும். பிரபாஸ்க்கு ஜோடினா எப்படி இருக்கும்ன்ற மாரிலாம் யோசிப்பாங்கல்ல. அப்படிலாம் எதுவுமே அதுல தெரியல. இந்த கதைக்கு ஒருவேளை இது செட் ஆவாங்கன்னு நினைச்சாங்களான்னு தெரியல. பார்ட் 2ல அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, அதுவும் உண்மை. ஏன்னா இப்ப எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல. இப்பதான் கதை சொல்லியிருக்காங்க. கதை சொல்லி ஒரு விஷயங்கள் வந்திருக்கு. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இவனை தொட்டா அவன் அடிப்பான்னு வரும்போது, இவங்க 2 பேருமே எதிரி ஆயிடுறாங்க 2 பேரும். செகண்ட் பார்ட்ல என்னவா நடக்க போகுது? அதுதான் அதுக்கு வி ஆர் வெயிட்டிங் மாரி உங்கள மாரி ஆடியன்ஸ் மாரி நம்மளும் வெயிட் பண்றோம். பார்க்கலாம். நிச்சயமா சார். சலாருங்கிறத தாண்டி இப்போ தளபதி 68 பத்தி இயர் எண்ட் வந்துருச்சு. சோ அதுல ஏதாவது அப்டேட் வருமா அப்படின்னு சொல்லிலாம் சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ரீசெண்டா அது படத்தோட பேர் வந்து பாஸா இருக்கும்னு சொல்லும்போது கூட அதோட ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பத்தி இல்ல அதெல்லாம் இல்ல அதை விட பெரிய விஷயத்த வெங்கட் பிரபு குக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இப்ப அந்த குக் பண்றதுங்கிற ஒரு வார்த்தையே வந்து புதுசாயிடுச்சு தமிழ் சினிமால. சோ இது ஏதாவது அப்டேட் இருக்கா? இல்ல ஆக்சுவலா என்னன்னா ஏன் குக் பண்றாங்க அப்படின்னா இது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சமையல் பல இடங்கள்ல இருந்து பல விஷயங்களை எடுத்து போட்டு கரெக்ட் பண்ணுவாரு. அது வந்து வெங்கட் பிரபுவோட ஸ்டைல், ஒரு மேக்கிங் ஸ்டைல் இது. ஸோ இதுவும் அப்படிதான் நிறைய விஷயங்களை வேற வேற இடங்கள்ல எல்லாம் ஒரு விஷயங்கள் பண்ணி தான் அந்த கதையை வந்து மெருகேற்றி இருக்காரு. டைட்டிலும் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி டைட்டில் இருக்காது. அது ஜாலியான டைட்டில் தான் இருக்கும். ஆக்ஷன் நிறைய இருக்கும். இப்போ என்ன நம்ம இப்போ வந்து இவர் இருக்காரு இல்லைங்களா, அவர் வில்லனா பண்ற நம்ம மைக் மோகன். மைக் மோகன் வந்து இப்போ ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படம் வந்து ஹரான்னு சொல்லிட்டு ஒரு படம். அது படம் முடிய போகுது. ஸோ அந்த படத்தோட ஷூட் வந்து பயங்கர பிஸியா லாஸ்ட் ஷெட்யூல் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ. அவர் இப்போ இங்க 68 வரணும். அதனால அந்த ஒர்க்கை முடிச்சாதான் அவர் இங்க வர முடியும். அந்த வேலையில பிஸியா இருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல தான் அவங்க இங்க இருந்து வந்து ஏதோ மறுபடியும் ஃபாரின் அவங்க கிளம்புறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த வேலைகள் நடக்கும். எதிர்பார்க்கறத விட வெங்கட் பிரபு வந்து ஒரு பேட்டர்ன்ல பண்ண மாட்டாரு. நம்ம எல்லார் ஜானரையும் கலந்து உள்ள கொடுப்பாரு கண்டிப்பா. ஸோ அதனால அது பெருசா இருக்கும். வெயிட் பண்ணுவோம். நாமளா சும்மா அதுவா இதுவான்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கிறத விட சாப்பாடு நல்லா இருக்கும் வெங்கட் பிரபு கிட்ட. சாப்பிட்ற மாதிரி இருக்கும். காசு கொடுக்குற ரசிகனுக்கு ரசிக்கிற மாதிரி ஒரு படம் கொடுப்பாரு. ஸோ வெயிட் பண்ணலாம் நம்ம. ஹாலிவுட் படமான ஜெமினி மேன் படத்தோட ரீமேக் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே சார் தளபதி 68. இல்ல நிறைய படத்தோட தழுவல் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க. நம்ம கேட்கிற வச்சு ஒரு படம் இருக்க வாய்ப்பே இல்லை. வெங்கட் பிரபு அந்த மாதிரி செய்யவே மாட்டாரு. அப்படியே இப்ப நிறைய டைரக்டர்ஸ் பண்றாங்கல்ல, பார்த்தவொன்னே அப்படியே காப்பி அடிக்கிற மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. தமிழுக்கு என்ன வேணும்ன்றத அழகா அது மெருகேத்துவாரு. இன்ஸ்பிரேஷன்ன்றது வந்து எல்லாரும் பண்றது தான். ஏன்னா எப்பவுமே அப்படித்தானே. இசைன்னு பாத்தீங்கன்னா 7 சுரங்கள் தான். இதுக்குள்ளதான் எல்லாமே மாறி மாறி வரும். அதை நீங்க எப்படி மாத்துவீங்க? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அந்த காட்சின்னு இருக்கும். பட் நமக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயங்கள் மாத்துவாங்க. அது வரும். அதனால 2வது இந்த படம் பாத்தீங்கன்னா பல ஊர்கள்ல பல நாடுகள்ல எடுக்கிறாங்க. அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்திருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன்ல வச்சு பழைய ஆள்லாம் வேற உள்ள இருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பேக்டா ஒரு வித்தியாசமான ஒரு ஜானர்ல ஒரு படம் இருக்கும்னு தான் எதிர்பார்க்கிறோம். இப்ப ரீசெண்டா வாடிவாசல் படத்துல இருந்து சூர்யா விலகிட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ்லாம் கேள்விப்படுறோமே சார். அது ரொம்ப மகிழ்ச்சியா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு கம்மி. ஆனா படத்தினோட தயாரிப்பாளர் வந்து ஒரு தானு சார். அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு கமிட்மெண்ட் பண்ணிட்டாருன்னா அந்த கமிட்மெண்ட் எப்படியாவது ஃபுல்ஃபில் பண்ணணும்னு தான் ட்ரை பண்ணுவாரு. மேக்சிமம் அதை வந்து அவ்வளவு சீக்கிரத்துல அதை லூஸ் பண்ண விட மாட்டாரு. வெற்றிமாறனும் சூர்யாவும் எப்பவுமே வந்து ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சோம்னா நம்ம கரெக்டா பண்ணணும்ன்றதுல 2 பேருமே ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. இதுல இடையில அமீர் மட்டும்தான் நமக்கு. இப்ப அமீரை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல நடிகரா மாறிக்கிட்டே வராரு. இப்ப அவருக்குள்ள அந்த பருத்தி வீரன் பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருந்தா கூட தனியா இருக்கு. அதை பத்தி பேசணும்னா தனி ட்ராக் அது. நம்ம அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா இதை பொறுத்த வரைக்கும் வந்து வெற்றிமாறன் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. ஆனா அதே நேரத்துல
சூர்யாவும் அதுல இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர். ஏன்னா சூர்யா மேலதான் படமே டிராவல் ஆகுது. வாடிவாசல்ல சூர்யாவுக்காக தான் எடுக்கப்படுது. அந்த நேரத்துல அமீரும் உள்ள இருக்காருன்னா ஒரு ஒரு கேரக்டர் அவர், அவ்வளவுதான். தயாரிப்பாளர் அவ்வளவு சீக்கிரத்துல யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டார். அவர் வெற்றிமாறனும் வேணும், அதனாலதான் அவரை கமிட் பண்ணிருக்காரு. சூர்யாவும் வேணும், அதனால அவர் கமிட் பண்ணிருக்காரு. இவங்களுக்கு அமீர் வேணும்னா டிசைட் பண்ற இடத்துல படம் ப்ராடக்ட் தான் வரும். ஒரு நடிகர் அவ்வளவுதான். அவங்களுக்குள்ள பர்சனல் 1000 இருக்கும். ஸோ அதை எனக்கு தெரிஞ்ச வகையில மியூச்சுவலா போகும். போயிட்டு கண்டிப்பா அது ஷூட் போக வாய்ப்பு இருக்கு. சில பேர்லாம் சொல்ற மாதிரி அவ்வளவு சீக்கிரத்துல அது உடஞ்சு போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீங்க சொன்ன மாதிரி இல்ல விலகிட்டாரு வெளியே போயிட்டாரு அப்படின்றதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஏதாவது ஒரு முடிவுகள் போற மாதிரி இருந்தா கூட போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். என்ன சினிமாங்க இது, இது இப்போ ஒரு தொழில் வியாபாரம். இதுல உங்களுடைய பர்சனல்லாம் ஏன் யோசிப்பானே. அவர் நடிக்கிறாரு, அதை ஆடியன்ஸ் பாக்குறாங்க, பிடிச்சா ரசிக்க போறோம், அவ்வளவுதான். சிம்பிள். கதை நல்லா இருந்துச்சுன்னா யார் நடிச்சாலும் ஓடும். ஏன்னா ஆக்சுவலா இவருக்கு அமீருக்கு பதில் மோகன்லால் எல்லாம் கேட்கறாங்கலாம் சொன்னாங்க. லாஸ்ட் வீக் ஒரு டாக் ஓடுச்சு. ஆனா இப்போ திரும்பி இல்ல மறுபடியும் அமீர் தான் இருக்கிறாரு, சூர்யா வெளியே போயிடுறாருன்னு ஒரு டாக் ஓடுது. இது எல்லாம் வெளியில வர வதந்திகளா தான் இருக்கு. இது வரைக்கும் எதுவும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரல. அதனால நம்மளும் அது அதிகாரப்பூர்வமா அவர் வெளியில போயிட்டாருன்னு நினைக்க வேண்டாம். வில் வெயிட். நிச்சயமா சார். வாடிவாசல் எப்படி சூர்யா விலகிட்டாருன்ற ஒரு செய்தி வருதோ, அதே மாதிரி கமலோட ஹெச் வினோத் பண்ணக்கூடிய அந்த படமும் டிராப் ஆக போகுது, டிராப் ஆகிருச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாம் கேள்விப்படுறோம். இதுவும் இல்ல அதுவும் இதே மாதிரியான ரூமர் தாங்க அது. இப்ப வரைக்கும் அந்த எந்த திட்டமும் அந்த சைட்லயும் கிடையாது, இந்த சைட்லயும் கிடையாது. ஹெச் வினோத் அந்த படத்தை ஒர்க்ல தான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்ன அப்படின்னா, ஏன் ரூமரா கிளம்பும் அப்படின்னா, மணிரத்னத்தோட படத்தோட டீசரை தான் ஃபர்ஸ்ட் இவங்க பண்ணாங்க. ஆக்சுவலா மணிரத்னம் முதல்லயே சொன்னது டீசர் மட்டும்தான். இப்ப அதுக்கப்புறம் ஷூட் எல்லாமே நெக்ஸ்ட் இயர் 24 லாஸ்ட்ல தான் பண்ண போறோம் நம்மலாம் சொல்லி தான் பண்ணாங்க. அதனால அது கிடையாது. ஹெச் வினோத் படத்தை முடிச்சுட்டு தான் அவர் போறாரு. இதுவும் ஷார்ட் டைம் படமா தான் பிளான் பண்றாங்க. கமிட்மெண்ட் மேக்சிமம் இந்த மாதிரி பெரிய ஆட்கள், அது விஜயா இருக்கலாம், கமலா இருக்கலாம், ரஜினியா இருக்கலாம், ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா கூடுமான வரைக்கும் 90% அதை முடிக்க தான் பார்ப்பாங்க. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அதை டிராப் பண்ணிட்டு டக் டக்குன்னு ஜம்ப் பண்ணிலாம் போக மாட்டாங்க. ஏதாவது புது ஆர்டிஸ்ட்னா பரவாயில்லலாம், இவங்க அந்த மாதிரி செய்ய வாய்ப்பு இல்லை. இதுவும் அந்த மாதிரி ஒரு ரூமரா தான் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் இந்த தகவல் நேற்று இது மாதிரிலாம் வெளியில வந்தோடனே நம்ம சில பேருக்குலாம் விசாரிப்போம்ல, கேட்டா இல்லைண்ணே அது கரெக்டா ஆஸ் பர் ஷெட்யூல் படி தான் போயிட்டு இருக்குண்ணே, சும்மா யாரோ கிளப்பி விட்டுருக்கான் அப்படிலாம் கிடையாதுன்னு தான் சொல்றாங்க. காத்திருப்போம். நிச்சயமா சார். நிகழ்ச்சியை கலந்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி.